அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தோசை பண்ணலாம், உடனடியாக பண்ணலாம். இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு, அதே அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். முதல்ல நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்லையே நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிடலாம், கட்டிகள் இல்லாமல். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் முழு மிளகு, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள், வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ இதில் நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு சேர்த்த மாதிரியே சேர்த்துக்கலாம். தவாவை நல்லா சூடாக்கிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை சுற்றி ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஓட்டைகள் நிறைய வரும். ஓட்டைகள் இருந்தால் தான் இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் ஓட்டையில் இருக்கிறதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும், மேலே எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் திருப்ப முடியும், இல்லாட்டி உடச்சிரும். பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பான தோசை ரெடி ஆயிடுச்சு. எந்த சட்னி வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், மீன் குழம்பு அதை விட நல்லாயிருக்கும், கருவாடு குழம்பு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி பிரமாதமாக இருக்கும். எதை வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், உடனே செஞ்சு சாப்பிட்லாம்.